ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே கன்சீவ் ஆனமே ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதில் முக்கியமாக பழங்கள் லிஸ்ட்டு நிறையா இருக்கும். ஃப்ரூட்ஸ்லேயே ரொம்ப முக்கியமானது ஆரஞ்சு பழம். ஒரு பெண் முதல் முறையாக கர்ப்பமாகும் போது அதிகமாக குழப்பமாவது உணவு விஷயந்தான். என்னென்ன சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், என்ன சாப்பிட்டா கர்ப்பகால மசக்கையெல்லாம் குறையும், கட்டுப்படும், இப்படின்ற எல்லா குழப்பமே இருக்கும் ஒரு பெண்ணுக்கு. கர்ப்பகால சில உணவுகள் மோசமான பிரச்சனையை ஏற்படுத்தும். எதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் 1க்கு 2 முறை யோசித்து அதோட நன்மையை அறிஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த ஆரஞ்சு பழத்தில் என்னென்ன இருக்குன்னா, விட்டமின் சி, இரும்பு, துத்தநாகம், ஃபோலிக் அமிலம், இந்த சத்துக்கள்லாம் இருக்குது. கன்சீவாக இருக்கும் போது ஆரஞ்சு சாப்பிட்றதுனால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் மேம்படுத்தலாம். உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சி ஸ்ட்ராங்காகும். அவங்களோட தோலுக்குமே இது நன்மை அளிக்கும். ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு இந்த ஆரஞ்சு பழம் எடுக்கிறதுனால ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும். உங்கள் குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும். உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அவசியமானது இரும்பு சத்தும் துத்தநாகமும் தான். இந்த சத்துக்கள் ஆரஞ்சில் இருக்குது. கன்சீவாக இருக்கும்போது உங்களோட ஒவ்வாமை பிரச்சனை குறையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தையோட ரத்த நாளங்கள், அவங்களோட திசுக்கள், அவங்களோட குருத்தெலும்பில் அது மாதிரி அவங்களோட எலும்பு வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் B6ம் ஃபோலிக் அமிலமும் நிறையா இருக்கிறதுனால குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தையோட மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தையோட நரம்பு குழாயில் ஏதேனும் குறைபாடு இருந்துச்சுன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சியும் கம்மியாகும். அது மாதிரி அவங்களோட முதுகெலும்புலையும் அசாதாரணம் ஏதாவது ஏற்படலாம். ஆரோக்கியமான நஞ்சுக்கொடி வளர்ச்சிக்குமே இந்த ஆரஞ்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்சு பழத்தில் கரையக்கூடிய கரையாத நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய செல்லுலோஸ் உங்களோட குடல் இயக்கத்தை முறைப்படுத்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் உங்களோட மலச்சிக்கலை தவிர்க்க முடியும். கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கல் பொதுவான பிரச்சனை தான். இதில் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் நீங்கள் சாப்பிடும்போது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் குறைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ப்ரெக்னன்சியில் உங்கள் உடம்புல டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். தினசரி குடிக்கும் நீர் மட்டும் திரவ ஆகாரங்கள்லாம் எடுத்துக்கிற போது ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்கும். ஆரஞ்சு பழத்தில் சோடியம் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் திரவ அளவை சமநிலையில் வச்சுருக்கும். ஆரஞ்சு பழத்தில் 88% நீர் அதிகமாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய இரத்த அழுத்தம் வராமல் இருப்பதற்கு ஆரஞ்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆரஞ்சில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்குது. இதனால் உங்களோட ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கும். உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களும் இதை சாப்பிட்றதுனால அது கட்டுக்குள்ளே இருக்கும். கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக உங்கள் முகத்தில் பருவுகள் அதிகமாக வரும். அது மாதிரிக்கு உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சரும் மாறிடும். சிலருக்கு அதிக வறட்சியை கொடுக்கும். உங்களோட சரும பொலிவை கூட குறைக்க செய்யும் இந்த ஹார்மோன். ஆரஞ்சில் சக்தி வாய்ந்த ஆக்சினேட்டர்கள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிடும் போது உங்களோட சருமம் மென்மையாகவும் உறுதியாகவும் இருக்கும். முகப்பரு இல்லாமல் இருக்கும். உங்களோட ஸ்கின் மாய்ஸ்சர் தக்க வைக்கும். உங்களோட கர்ப்ப காலத்தில் தினசரி விட்டமின் சி அளவு 85 மில்லிகிராம் இருக்கணும். டெய்லி 3 ஆரஞ்சு இல்லைன்னா விட்டமின் சி நிறைந்த பிற உணவுகளையும் எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கிறதுனால தினசரி தேவையை ஈடு செய்ய முடியும். அதே நேரம் ஆரஞ்சு பழம் எடுக்கும்போது மற்ற உணவுகளோட விட்டமின் சியின் அளவு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு எடுக்கணும். ஆரஞ்சு பழத்தில் சிட்ரிக் அமிலம் அதிகமாக இருக்குது. இது அமிலத்தன்மை கொண்டது. இது ஒரு நாளைக்கு தேவையான அளவை விட அதிகமாக எடுத்துக்கொள்ள வேணாம். ஆரஞ்சு பழத்தை பழமாவோ சாராவோ எடுத்துக்கலாம். உங்களோட மார்னிங் சிக்னஸை குறைக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட குமட்டலையும் குறைக்கும். சாரா எடுக்கும்போது சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. ஆரஞ்சு பழத்தை வீட்லேயே தயாரித்து சாப்பிடுங்க. இயன்றவரை நம்ம வாயாலே கடித்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.